Hi, hello, good morning. How are you all? I hope you are doing good. This is Matilda, your educator. Today we are going to see the light chapter. This is one of the most important chapters for the physics. Not only competitive exam. If the children, your children must be studying in the 10th standard, 11th, 12th. I think basic you have to know. So everyone watch the video and everyone is watching the video. I know, but nobody is subscribing. Why, I don't know. Okay, please subscribe the channel. You will get the better content. Okay, I hope so. Let's enter our video. Okay, லைட்னா உங்களுக்கு என்ன தோணுது மைண்டில்? இப்போது நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாலில் இருக்கீங்க. வித்தவுட் டே லைட், சன்லைட் இல்லைனாக்கா உங்களால் உங்கள் ரூமுக்குள்ளே இருக்கிற பொருளை பார்க்க முடியுமா? நீங்கள் பிகாஸ் ஆஃப் தி சன்லைட், டே லைட்டால் மட்டுமே ஒரு பொருளை நீங்கள் பார்க்க முடியும். எப்படின்னா, டே லைட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கப்புறம் உங்கள் கண்களுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஓகே, ஒரு ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. அப்போ லைட்டு போடவே இல்லை, நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அப்போ உங்களால் ஆப்ஜெக்டை பார்க்க முடியுமா? நாட் அட் ஆல். கண் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, அதனால் மட்டும் பொருளை பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. யூ கேன் சுவிட்ச் ஆன் தி லைட் அண்ட் த லைட் வில் கோஸ் டு தி ஆப்ஜெக்ட், ரிஃப்ளெக்ட் அண்ட் தென் கம் பேக் டு யுவர் ஐஸ். தட்ஸ் ஹவ் யூ ஆர் லுக்கிங் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டே லைட்டுன்னு என்னென்னா நேச்சுரல் சோர்ஸ். ஓகேங்களா? இந்த வந்து பிரம்மாண்டமான சன்லைட் இருக்குல்ல, அது ஒரு எனர்ஜி. டெய்லியும் அதெல்லாம் நமஸ்காரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? தட் இஸ் த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் தி சன் எனர்ஜி. ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணணும். நான் கூட இப்போலாம் வணங்குறேன் சன்னை. ஸோ ஓகே, லூமினஸ் பாடினா நேச்சுரல் சோர்ஸ் வந்து சன்னு. லூமினஸ் பாடினா வாட் இஸ் த லூமினஸ் ஆப்ஜெக்ட்? அதாவது லூமினஸ் ஆப்ஜெக்ட்னா அதுக்குள்ளேயே லைட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிலில் வந்து நீங்கள் லைட்டனிங் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது எரியும். ஓகேங்களா? எரியக்கூடிய பொருள் அதுவே தானாகவே எரியும். தட் இஸ் கால்டு லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சன்னு இப்போ தான் சொல்லியாச்சுல, அதுக்கு வந்துட்டு டே ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ சன்லைட்டை கொடுக்குது பாருங்கள். சோலார் எனர்ஜி நம்ம தயாரிக்கிறோம், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் தி சன்லைட்டு. ஃப்ளாஷ் லைட்டு, அடுத்து லியான் லைட்ஸு. ஓகேங்களா? ஸோ மெனி திங்ஸ். லேம்ப் சொல்லலாம் நீங்கள். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய பொருளை நீங்கள் ஸ்டார்ஸ் சொல்லலாம். ஸ்டார்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லூமினஸ் ஆப்ஜெக்டில் தான் வரும். ஓகேங்களா? லேப்டாப்பு, உங்கள் லேப்டாப்பில் வந்துட்டு லைட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? மொபைல் ஸ்க்ரீன், மொபைல் இஸ் ஏ நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். மொபைல் மட்டும் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நான் லூமினஸ், எரியக்கூடிய பொருள் கிடையாது. பட் அதில் ஸ்க்ரீன் இருக்கும் பார்த்தீங்களா, தட் இஸ் த லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, எரியக்கூடிய பொருள். ஓகேங்களா? நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்னா எதுக்கிட்ட எரியக்கூடிய தன்மை இல்லையோ அது வந்து நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் சொல்லணும். an object which does not produce the visible light, reflect or allows light to the pass through the allow us to see the object. For example, மூணு கிட்ட வந்துட்டு எந்த லைட்டும் எரியல, அப்புறம் எப்படி தெரியுதுன்னு கேட்குறீங்களா? பிகாஸ் ஆஃப் த சன்லைட்டால் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி மூணை நம்ம நைட்டில் பார்க்குறோம். ஓகேங்களா? மூணு வந்து நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? கிளாஸ் விண்டோஸு, அந்த கலர் லிக்விடு, டெக்ஸ்ட் புக்கு, பென்னு, ஓகேங்களா, கோலு, ஃபேப்ரிக்கு, ஃபர்னிச்சரு, இது எல்லாமே வந்துட்டு ஃபர்னிச்சர் அதுவாக எரிஞ்சு லைட்டை கொடுக்குதா? இல்லை. சோஃபா நம்ம உட்காரோம், ஃபர்னிச்சர் சேரில் உட்காரோம், அது வந்து எரியக்கூடிய பொருள் இல்லை. பட் லேம்ப்பு, நைட் லேம்ப்பு, ஸ்டடி லேம்ப்லாம் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணோன்னே எரியுது இல்லை, அதுக்கிட்ட லைட் இருக்குது, அதனால எரியுது. திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் மைனூட் டிஃப்ரென்சஸ். இங்கே பாருங்கள், கேண்டில்ஸ், சன்னு, இந்த டார்ச் லைட்ஸ். இங்கே பாருங்கள், 3 அதுக்கிட்ட ஒரு லைட்டும் கிடையாது. சன் இருக்கிறதால மட்டுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம லைட் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலும் எப்படி பாஸ் ஆகுதுன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். 3 type ஆஃப் மெட்டீரியல் இஸ் தேர்: டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல், ஒபேக் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக டிரான்ஸ்பரண்ட்னா என்னது? நேம் இட் செல்ஃப் நம்மளுக்கு தெரியுது இல்லையா? transmit the light, which means allow most of the light and that strikes it pass through it. ஓகேங்களா? ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தட் இஸ் த டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்லூசன்ட் வந்துட்டு உங்களுக்கு பார்ஷியலியாக தெரியும், பிளர்ராக தெரியும். அதாவது முன்னாடி இருக்கிற பொருள் என்ன பொருள்ன்ட்டு கிளியராக தெரியாது. தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்லூசன்ட். எக்ஸாம்பிள், ஸ்கேட்டர் ஆஃப் தி லைட்டு. ஓகேங்களா? இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஆன பொருள்லாம் ஸ்கேட்டர் பண்ணிவிடும் லைட்டை. ஓகேங்களா? ஒபேக்னா ஒன்று எய்தர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம், இல்லைனா ரிஃப்ளெக்ட் ஆல் த லைட் தட் ஸ்ட்ரைக்ஸ் இன் இட். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் பார்த்தலாம் 3க்கும். டிரான்ஸ்பரண்ட்டில் வந்துட்டு அலோ ஆல் த மோஸ்ட் லைட் டு த ட்ராவல் த்ரூ, எல்லா லைட்டும் வந்து அதுக்குள்ளே பாஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணும்.
டிரான்ஸ்லூசன்ட் வந்துட்டு அலோ சம் ஆஃப் த லைட் டு பாஸ் த்ரூ, கொஞ்சம் லைட் மட்டும் அதுக்குள்ளே பாஸ் ஆகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணும் இது. ஒபேக் ஆப்ஜெக்டில் பிளாக் ஆல் த லைட் பாசிங் த்ரூ, இதில் எது வந்தாலுமே பிளாக் ஆகிடும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், எந்த லைட்டும் இந்த சைடே வராது உங்களுக்கு, எல்லாமே இது உள்ள பிளாக் ஆகிடும். ஒன்று அப்சர்வ் பண்ணும், இல்லைனா ரிஃப்ளெக்ட் பண்ணும். பார்ஷியலி எல்லா லைட்டும் வச்சு நீங்கள் அனுப்பும்போது கொஞ்சம் ஒரு சம் ஆஃப் த லைட் ஒன்லி இந்த சைடு வருது. சரிங்களா, இங்கே பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட் இல்லை, எல்லா லைட்டுமே நீங்கள் அனுப்புகிற எல்லா லைட்டுமே இந்த சைடு வந்துடும். சரிங்களா, தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 ஆப்ஜெக்ட், ரைட். இட் இஸ் பாசிபிள் டு see clearly through. இந்த டிரான்ஸ்பரண்ட் ஒரு பேப்பரில் வந்துட்டு நம்ம சின்ன வயசுலாம் பண்ணுவோம் இல்லையா, ரெக்கார்ட் நோட்டில் படம் வரைய சொன்னாக்கா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு புக்கு மேலே வச்சுட்டு வரைவோம் இல்லையா, தட் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஒன்லி. ஓகேங்களா, ஓகே. இட் இஸ் நாட் பாசிபிள் டு see through, இது வந்து கொஞ்சம் பிளராக தான் தெரியும் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து ஒப்பேக்கில் இட் இஸ் நாட் பாசிபிள் டு see through, அதெல்லாம் முடியாது. வுட்டுலாம் எடுத்துக்கினா, வுட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். வுட்டில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுமா, சாரி லைட் பாஸ் ஆகுமான்னு அது வந்து ஒரு தடுக்கும் சோறாக தான் இருக்குமே நமக்கு. ஃபாலோஸ் த லா ஆஃப் த ரிஃப்ராக்ஷன், நம்ம ரிஃப்ராக்ஷன் என்னென்னு பார்த்துருக்கோம் முன்னாடி கிளாஸில். ரிஃப்ராக்ஷன் இல்லை, ஃபாலோ த லா ஆஃப் த ரிஃப்ராக்ஷன், டஸ் நாட் ஃபாலோ த லா ஆஃப் த ரிஃப்ராக்ஷன், திஸ் ஆல்சோ டஸ் நாட் ஃபாலோ த லா ஆஃப் த ரிஃப்ராக்ஷன். அலோ த கிளியர் இமேஜ் ஃபார்மேஷன், இதில் வந்து கிளியர் இமேஜ் நீங்கள் பார்க்கலாம் டிரான்ஸ்பரண்ட்டில். இதில் வந்துட்டு பார்ஷியலாக தான் பார்க்க முடியும், இதில் வந்து நீங்கள் எதுவும் பார்க்க முடியாது. ஹியூமன் பாடி ஆல்சோ ஒன் ஆஃப் த ஒபேக் ஆப்ஜெக்ட் ஒன்லி. என்ன ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து உள்ளே வந்துட்டு ஆப்போசிட்டாக தெரியுதா, இல்லை. ஸோ ஹியூமன் பாடி ஆல்சோ ஒன் ஆஃப் த ஒபேக் ஆப்ஜெக்ட் ஒன்லி. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா லைட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த எனர்ஜி ஆக்சுவலாக விச் எனேபிள் அஸ் டு see the objects. லைட் ட்ராவல்ஸ் இன் a straight path through the medium. ஓகேங்களா, மீடியம் வழியாக வந்துட்டு நம்மளுக்கு வேக்யூம் வழியாகவும் வந்து லைட் பாஸ் ஆகும், ஏர் பார்ட்டிக்கல், அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் சாலிட், எல்லாத்துலேயுமே வந்து லைட் பாஸ் ஆகும். சரிங்களா, ரே ஆஃப் லைட் பாருங்கள், த பாத் ஆஃப் லைட் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஸ்ட்ரைட் லைன் வித் த ஆரோ ஹெட் விச் இஸ் கால்டு ரே ஆஃப் த லைட். சரிங்களா, பீம் ஆஃப் த லைட் வந்து கலெக்ஷன் ஆஃப் த பேரலல் ரேஸ் லைட் இஸ் கால்டு. ஓகே, நம்ம வந்து டைப் ஆஃப் மிரர் பார்க்க போகிறோம். பிளேன் மிரர் அண்ட் ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரரில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மிரர் இருக்குது, கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ். ஓகே, நம்ம டைப் ஆஃப் மிரர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டைப் இஸ் பிளேன் மிரர். வாட் இஸ் மீன் பை பிளேன் மிரர்? பிளேன் மிரர் வந்து நீங்கள் டெய்லியும் பார்த்துட்ருக்க ஒரு மிரர் தான், அதை பற்றி சம் ஆஃப் தி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ இந்த பிளேன் மிரரோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்களே பார்த்துக்க யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த பேபி மாதிரி. ஓகேவா, அடுத்து வந்து பெரிய பெரிய ஷாப்லாம் போனீங்கன்னாக்கா, ஜுவல்லரி ஷாப் அந்த மாதிரி ஷாப்லாம் போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி பெரிய பிளேன் மிரர் வச்சுருப்பாங்க. உங்களை வந்து பிளேன் மிரருடைய ஸ்பெஷல் என்னென்னா, உங்களை வந்துட்டு நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் காமிக்கும். ஒல்லியாக இருக்கிறீங்களா ஒல்லியாக தான் காமிக்கும். ஓகேங்களா, எந்த ஹைட்டோ அதுதான் காமிக்கும். பிக்கரோ இல்லை ஷார்ட்டரோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆஸ் வாட் யூ ஆர் தட் இஸ் ரிஃப்ளெக்ட் இன் தி மிரர் ஒன்லி. ஓகேங்களா, பிளேன் மிரர் ஆர் யூஸ் டு மேக்கிங் த பெரிஸ்கோப். பாருங்களேன், பெரிஸ்கோப்பை வந்துட்டு இப்படி இருக்குங்களா, இதில் வந்து 45 டிகிரி ஆங்கிளில் இந்த பிளேன் மிரர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இங்கே ஒரு பிளேன் மிரர், ரெண்டு இங்கே ஒரு பிளேன் மிரர், இங்கே ஒரு பிளேன் மிரரை வந்து 45 ஆங்கிளில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கடலுக்கு அடியில் இருந்து யாராவது பழைய காலத்திலலாம் கடலுக்கு அடியிலேருந்து யாராவது போருக்கு வராங்களா அப்படின்றத வந்துட்டு சப்மெர்ஜஸ்லேருந்து அடியிலேருந்து மேலே பார்ப்பாங்க. இந்த பார்ட் வந்து கீழே இருக்கும், நீங்கள் கீழே இருந்துட்டு இந்த பார்ட் வழியாக பார்ப்பாங்க. இப்போ யாராவது ஹியூமன் இங்கே நடந்து போயிருந்தாங்கன்னா இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வந்து உங்களுக்கு மேலே என்ன நடக்குதோ அதை காமிக்கும். இது சீக்கு அடியில், இது சீக்கு மேலே. ஓகேங்களா, பழைய காலத்துலாம் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பெரிஸ்கோப்பு. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் பெரிஸ்கோப்பில் வந்து பிளேன் மிரர் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா, இது என்ன பண்ணும், ஒரு சில தே ஆர் யூஸ்ட் இன் தி பிளைண்ட் டர்ன்ஸ் ஆஃப் த பிஸி ரோட்ஸ் ஆஃப் த ப்ரிவென்ட் ஆக்சிடென்ட்ஸ். பிஸி ரோட்டில் கூட வைப்பாங்க, ப்ரிவென்ட் த ஆக்சிடென்ட்ஸ் கூட அதனால். ஓகேங்களா, கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பை த பிளேன் மிரர் எரெக்ட். வாட் இஸ் மீன் எரெக்ட்? நேராக. நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறோன்னா உல்ட்டாவா தெரியும்? இல்லை நேராக தான் தெரியும். சரிங்களா, தட் இஸ் கால்டு எரெக்ட். வர்ச்சுவல்னால் ஸ்க்ரீன்னா வந்து தே கேனாட் ஆஃப்லைன் வந்து ஸ்க்ரீன்லலாம் கிடையாது, ஒரிஜினலாகவே இருக்கும், அதுதான் தட் இஸ் கால்டு வர்ச்சுவல். ஓகேங்களா, ஆஃப் த சேம் சைஸாக தான் தெரிவிங்க ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபார்ம்ட் அட் த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் நிற்கிறீங்களோ, இப்போ நீங்கள் இதுதான் கிளாஸ், கண்ணாடி கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் இங்கேருந்து பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் தான் கண்ணாடியிலுமே தெரிவிங்க. கண்ணாடியிலேருந்து பின்னாடி போக போக அந்த அளவுக்குமே அந்த ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, நம்மளுடைய கண்ணாடி இருக்குல்ல, அந்த அளவுக்குமே தூரமாக இருக்கும். சரிங்களா,
distance must be similar to the object as well as the size of the mirror. The image thus formed on the plane mirror is laterally inverted. What is meant by laterally inverted? What is meant by laterally inverted? Laterally inverted means இப்போ நீங்கள் ரைட் ஹேண்டை காமிச்சாக்கா உங்களுக்கு எப்படி தெரியும்னா லெஃப்ட் ஹேண்டு போல் தெரியும். ஓகே, லெஃப்ட் ஹேண்டு போல் தெரியும். லெஃப்ட் ஹேண்டை காமிச்சிங்கன்னா ரைட் ஹேண்டு போல் தெரியும். தட் இஸ் கால் லேட்ரலி இன்வெர்டட். ஓகேங்களா? ஆம்புலன்ஸ்லாம் போகும்போது பார்த்துருக்கீங்களா? இந்த லெட்டர்ஸ் எழுதியிருக்கும்போது உள்டாவாக உங்களுக்கு தெரியும். தட் இஸ் கால்ட் ஆம்புலன்ஸ்னு எழுதியிருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அது வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு லேட்ரலி இன்வெர்டட் மாதிரி தெரியும். சரிங்களா? ஓகே, வந்து கான்வெக்ஸ் மிரர். இப்போ வந்து கான்வெக்ஸ் மிரர் பற்றி பார்க்கலாம். ஸ்பூன் எடுத்து நீங்கள் வென்யூ ஈட்னா அதனுடைய அவுட்டர் சைடு இருக்கும் இல்லைங்களா, வெளிப்பக்கம் ஸ்பூன் இருக்குன்னா இது வந்து உள் சைடு, இந்த வெளி சைடு இருக்கும்ல, தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் தி கான்வெக்ஸ் மிரர். த ஸ்பெரிக்கல் மிரர் விச் இஸ் பாலிஷ்டு ஃப்ரம் த ஹாலோ சைட் தட் இஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேசஸ் டுவோர்ட்ஸ் தி அவுட்டர். ஓகேங்களா? வெளியே வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். சரிங்களா? அந்த வெளியே பாருங்கள். கான்வெக்ஸ் மிரர் இஸ் ஆல்சோ known as டைவர்ஜிங் மிரர். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த வந்துட்டு லைட் வந்து வருது, உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இப்படி டைவர்ஜிங் ஆகுது. ஆக்சுவலாக எக்ஸ்டெண்டட் சோர்ஸ் ஆஃப் தி வந்து பிஹைண்ட் தி சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் த ஃபோக்கஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து காரில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவோம் இல்லையா, அந்த மிரர் தான் கான்வெக்ஸ் மிரர். எப்படி தெரியும்? பின்னாடி இருக்கிற பில்டிங்ஸ், அவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மாலர் சைஸாக இந்த மிரரில் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் அவுட்டர் வேர்ட்ஸ், வெளியே தான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுது. தட் இஸ் கால்டு ரிஃப்ளெக்டிங். ஆல்வேஸ் ஃபார்ம் த ஸ்மால் இமேஜ். இது ஸ்மால் இமேஜ் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். ஸ்மால் இமேஜஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து டைவர்ஜிங் இமேஜஸ், டைவர்ஜ் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? மேக்னிஃபிகேஷன் வந்து ஆல்வேஸ் அதனுடைய வந்து ஆல்வேஸ் வந்து வெரி லெஸ் தென் 1 தான் இருக்கும் இது. சரிங்களா? ஃபார்ம் த ஒன்லி வர்ச்சுவல் இமேஜஸ். வர்ச்சுவல் இமேஜஸ்னால் உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு பிஹைண்டு தான் கிடைக்கும். வர்ச்சுவல் இமேஜ் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். வர்ச்சுவல் இமேஜஸ் வந்து பிஹைண்ட் ஸ்க்ரீன் வந்து எக்ஸ்டெண்டட் சோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கன்வர்ஜ் ஆகும். ஆக்சுவலி இது டைவர்ஜிங் இது தான். ஓகே, வாட் இஸ் மீன் பை கான்கேவ் மிரர்? ஆக்சுவலி கான்கேவ் மிரர்னால் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு ஸ்பெரிக்கல் மிரர் விச் இஸ் பாலிஷ்டு ஃப்ரம் த அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ். இது வந்து பாலிஷ்டு அவுட்டர் சர்ஃபேஸு, வெளியில் இருக்கிறது பாலிஷ்டு ஏரியா. ஓகேங்களா? பாலிஷ்டு ஏரியா. ஆனால் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து டுவோர்ட்ஸ் தி இன்சைடு. ஓகேங்களா? டுவோர்ட்ஸ் இன்சைட்னா இங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் இன்சைடு. ஆக்சுவலாக ஸ்பூன் பார்த்துருக்கீங்களா? யூஆர் ஈட்டிங் ஸ்பூன்னா அது உள்ள சைடு இருக்குல்ல, குழியாக இருக்கிற பகுதியில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உள்ளே இருக்கிற பகுதியில் தான் ரிஃப்ளெக்டிங் ஏரியான்னு வச்சுக்கோங்க கான்கேவ் மிரரில். ஓகே, கான்கேவ் மிரர் வந்து கன்வர்ஜிங் மிரர். கன்வர்ஜ்னா இங்கே பாருங்கள், இப்போது இந்த பேரலல் பீம் ஆஃப் லைட் இப்படி இல்லை, லைட்டு வருது, லைட்டு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகி எல்லா லைட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு இடத்துல வந்து குவியுது. தட் இஸ் கால்டு ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே நான் இங்கே வரைகிறேன். லைட் வந்து பாசிங் த்ரூ, ஓகே, இந்த கர்வ்டு சர்ஃபேஸில். திஸ் இஸ் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த கான்கேவ் இப்படி பட்டு எல்லா லைட்டுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? எல்லா லைட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு இடத்துல குவியும். தட் இஸ் கால்டு ஃபோக்கஸ். தட் இஸ் கால்டு ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ், அதுதான் ஃபோக்கஸ். ஓகே, இதில் ஃபார்ம் த என்லார்ஜ்டு அண்டு ஸ்மாலர் சைஸ். என்லார்ஜ்னா இதில் பிம்பம் இமேஜஸ் எப்படி விழுனாக்கா பெருசாகவும் என்லார்ஜாகவும் இருக்கும், அதே சமயம் ஸ்மாலர் சைஸாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சொத்தப்பல்லை மட்டும் அவங்க பார்க்கணுன்னாலும் ஒரே ஒரு சொத்தப்பல்லை மட்டும் மேக்னிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் எக்ஸாம்பிள். மெடிக்கல் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஷேவிங் மிரர் வந்து இருக்குல்ல, ரொம்ப க்ளோஸராக வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம. தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் தி கான்கேவ் மிரர். அண்ட் ஆல்சோ இன் தி பியூட்டி பார்லர், மேக்னிஃபையிங் யுவர் ஃபேஸ் டு பியூட்டி, கெட் த பியூட்டி, அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, கன்வர்ஜிங் மிரர். மேக்னிஃபிகேஷன் இஸ் அதான் இதனுடைய ஆப்ஜெக்டை விட ஒரிஜினலாக உங்களுக்கு கிரேட்டர் தென் 1ஆகவும் இருக்கும், ஸ்மாலர் தென் 1ஆகவும் இருக்கும், ஈக்குவல் டு 1ஆகவும் இருக்கும். திஸ் இஸ் த ஆப்ஜெக்டை விட வந்து பெருசாகவும் இருக்கும், ஆப்ஜெக்டை விட சின்னதாகவும் இருக்கும். தட் இஸ் கால்டு மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? 3 டைப் ஆஃப் இமேஜஸ் இதில் பார்க்கலாம். ஈக்குவலாக இருக்கும், பெருசாக இருக்கும், இன்னும் சின்னதாகவும் இருக்கும். ஃப்ரம் போத் ரியல் அண்ட் வர்ச்சுவல் இமேஜஸ். ரியல் இமேஜஸும் இதில் கிடைக்கும் அண்டு வர்ச்சுவல் இமேஜஸும் இதில் கிடைக்கும். சரிங்களா?
இந்த வர்ச்சுவல் இந்த ரியல் இமேஜஸ்ன்னு கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா, அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக மைனூட்டான டிஃப்ரென்ஸ் தான், ஆனால் இது மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆர் ஆஸ்கிங் இன் தி எக்ஸாம். லெட் மீ சி வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஆக்சுவலாக வர்ச்சுவல் இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரியல் இமேஜ் கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கண்ணாடி இருக்குதுல்ல, கண்ணாடி வந்து திஸ் இஸ் கால்டு பிளேன் மிரர். அதில் வந்து விழற வந்துட்டு இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் இமேஜ். ஏன் வர்ச்சுவல் இமேஜ்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் டைம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக்சுவலாக இங்கே லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லைட் இருக்குது, ஓகே, க்ளோயிங் பல்பு. இங்கேருந்து வந்துட்டு நேராக வந்துட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுடைய பாடியில், ரியல் பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு, ஒரு முறை இங்கே ஒரு முறை ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு உங்கள் கண்களுக்கு போகும். ஓகேங்களா? நேராக லைட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆப்ஜெக்ட், நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டு அதில் பட்டு கண்ணாடிக்கு போகும், கண்ணாடியிலேருந்து அதுக்கப்புறம் உங்கள் கண்களுக்கு போகும். இந்த லைட் ரே கேன் கெட் ரிஃப்ளெக்ட் மல்டிபிள் டைம்ஸ். ஆக்சுவலாக பிளேன் மிரர் நீங்கள் கண்ணாடி பார்க்குறீங்களா, அதை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். அது வந்து ஆக்சுவலாக ரியல் கிடையாது. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நடக்குது. இந்த ஆக்டிவிட்டி வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நடக்குது. ஓகேங்களா? இங்கே எக்ஸ்டெண்டட் சோர்ஸ் ஒன்று வரும், அந்த சோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் தெரியும். சரிங்களா? ஓகே, டிஃப்ரென்சஸ் பார்த்தலாம் நம்ம. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் நடக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கே பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி உங்களுக்கு இப்படி வரும். சரிங்களா? லெட் மீ, இப்போ சினிமா ஹால்குள்ளே போகிறீங்களா, உங்களுடைய ஹீரோஸுடைய பிக்சர்ஸ்லாம் பார்க்குறீங்களா, தட் இஸ் கால்டு ரியல் இமேஜஸ். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரியல் இமேஜஸ். ஆனால் கண்ணாடியில் நீங்கள் பார்க்குற இமேஜ் வந்து திஸ் இஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் த வர்ச்சுவல் இமேஜஸ். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் இமேஜஸ் வந்து லைட் ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆக்சுவலி மீட்ஸ் அட் எ பாயிண்ட். இப்போது இந்த லைட் ரேஸ்லாம் வந்து இந்த ரியல் இமேஜில் நான் பேசிகிட்ருக்கேன். ரியல் இமேஜ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இங்கே ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஆக்சுவலாக எல்லா ரேஸுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் ஆன் ஸ்க்ரீனில் நடக்கும் உங்களுக்கு. தட் இஸ் ஆன் ஸ்க்ரீன். ஓகேங்களா? லைட் ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆக்சுவலி மீட்ஸ் அட் பாயிண்ட். இங்கே வந்துட்டு வர்ச்சுவல் இமேஜ் வந்துட்டு நம்மளுடைய பிளேன் மிரர் வந்துட்டு லைட் ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் அப்பியர் டு மீட் அட் எ ஒன் பாயிண்ட். ஆக்சுவலாக இது அப்படியே பின்னாடி வந்துட்டு இது எக்ஸ்டெண்டட் சோர்ஸ். இது ஆக்சுவலி நாட் அ ரியலி சோர்ஸ். இந்த டாட்டில் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் எக்ஸ்டெண்டட் சோர்ஸ் வந்து இங்கே பின்னாடி குவிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி திஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ appears to meet at the point. அப்படி எல்லா ரேஸும் வந்து குவிகிற மாதிரி பின்னாடி சைடு, பேக் சைடு ஓபேக் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும். ஆக்சுவலாக பின்னாடி வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இமேஜ் ஃபார்ம் இஸ் இன்வெர்ட்டட்னு தலைகீழாக தெரியும். ஓகேங்களா? அப்சைட் டவுன் தெரியும், இன்வெர்ட்டட் ரியலாக இருக்கும். ரியல் இமேஜில் வந்து ரியலாக இருக்கும், பட் இன்வெர்ட்டடாக இருக்கும், உள்டா தலைகீழாக இருக்கும். இங்கே வந்து இமேஜ் இஸ் கால்ட் எரெக்ட். வர்ச்சுவல் இமேஜில் வந்து எரெக்ட்னா என்னப்பா, நேராக. ஓகே, அப்ரைட்டு. எரெக்ட்டுக்கு இன்னொரு மீனிங் வந்து அப்ரைட்டாக இருக்கும். சரிங்களா? இமேஜ் கேன் பி ஆப்டைன் ஆன் த ஸ்க்ரீன். ஓகேங்களா? நீங்கள் சினிமாவில் போயிட்டு பார்க்குறது வந்து ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் வந்து ரியல் இமேஜ் பட்டு உங்களுக்கு இன்வெர்ட்டடாக ப்ரொஜெக்டட் மாற்றிடும். இன்வெர்ட்டடாக தெரியுதுன்னா உல்ட்டாவாக தெரியுமா, இல்லை ப்ரொஜெக்ட் வந்து மாற்றிடும். அதை இமேஜ் கேன் பி ஃபார்ம்டு பிஹைண்ட் தி ஸ்க்ரீன். ஓகேங்களா? இது மாதிரி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தெரியும் வர்ச்சுவலில். இமேஜ் ஃபார்ம்டு இந்த சினிமா ஹால், இமேஜ் ஃபார்ம்டு இந்த பிளேன் மிரர். ஓகேங்களா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். யூ ஹேவ் டு ரிமெம்பர் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரியல் இமேஜஸ் அண்ட் வர்ச்சுவல் இமேஜஸ். வர்ச்சுவல் இமேஜஸ்னால் ஒரு நாட் ரியலான இமேஜ் கிடையாது அது. ஓகேங்களா? பட் ரியல் இமேஜஸ் இஸ் ஆல்வேஸ் த ரியல் இமேஜ். You have thinking, why is the sky is blue in color? If you think and you get the answer, எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் ப்ளூ கலரில் இருக்குது? நிறைய கலர் இருக்குல்ல, பிங்காக தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஐ லைக் த பிங்க், பிங்காக இருந்திருந்தால் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும்ல ஸ்கை அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? லெட் மீ இன் திஸ் வீடியோ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த why is the color of the clear sky is blue? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இதை பார்த்துட்டோம். சரிங்களா? இன்னொரு முறை நான் சொல்கிறேன் இந்த விப்ஜியோர் கலரை பற்றி. இப்போ பாருங்கள், ரெட் இன் கலர் வந்து லீஸ்ட் டீவியேஷன், ரைட்?
லீஸ்ட் டிவியேஷன்னா ஸ்கேட்டர் இஸ் லெஸ், ஸ்கேட்டர் அந்த அளவுக்கு ஆகாது, லீஸ்ட் டிவியேஷன் ஸ்கேட்டர். பட் வேவ் லென்த் இஸ் மோர். ஓகே, 625 to 740 nanometer அந்த அளவுக்கு இருக்கும். லுக் அட் தி வயலட் கலர் ஹியர். வேவ் லென்த் இஸ் 395 to 455 nanometer only. So wavelength is very lowest, but more deviation and also more scattering of the light. ஓகேவா? அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓகே அந்த ஃபினாமினா படி பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு வயலட் கலரு வானத்தில் வயலட் கலர் தானே தெரியணும்னு நினைப்பீங்கல்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்கே கிடைக்கும். உங்களை இந்த சன்லைட் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து எர்த்து, இது வந்து சன்லைட். உங்களுக்கு தெரியும் ரேடியேஷன் வந்து ஆகும். நோ மீடியம் ஹியர். சன்லைட் வந்து அர்த்துக்கு வர்றதுக்கு வந்து மீடியம்லாம் ஒன்றும் கிடையாது, அது வாட்டர் ரேடியேஷன் ஆகி இந்த பக்கம் வரும். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், ரேடியேட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சன்லைட்டாலையும் இந்த சன்லைட் வந்து அந்த அந்த அட்மாஸ்பியரிக் அந்த இதில் காற்றுல பட்டும், ப்ளஸ் நம்மளுடைய கண்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் ப்ளூ கலர் தான் அதிகமாக வந்துட்டு சென்சிட்டிவ் பண்ணும். எதனால் அப்படின்னாக்கா மெலனோபிசின் என்ற ஒரு இது நம்ம கண்களில் இருக்குது. அந்த கண்களில் இருக்கிற ஒரு ஹார்மோனால தான் நம்ம வந்துட்டு இந்த கண்களை வந்துட்டு நம்ம கண்களால் ப்ளூ கலரை பார்க்குறோம். சரிங்களா? இந்த ஒரு ஃபேக்டாலையும் சன்லைட்டாலையும் நம்ம வந்து வானம் வந்து ப்ளூ கலராக இருக்கிறத பார்க்கணும். சரிங்களா? when the visible light scatter, இங்கே பாருங்கள், when the visible light scatters, first violet color is the most. ஓகேங்களா? when followed by indigo, then followed by blue color. blue color வந்து scattering of lightலே தேர்டாக தான் வருது. but we do not see the violet color in the sky because the blue has more intensity than light. புரியுதுங்களா? மோர் இன்டென்சிட்டி ப்ளூ இன் கலர்ன்றதால நம்ம கண்களாலையும் சன்லைட்டாலையும் நம்ம வந்து இதை பார்க்குறோம். ஓகேங்களா? லெட்ஸ் ரீட் இட். The fine particle in the atmosphere have size smaller than the wavelength of the visible light. We can scatter blue light which has the shorter wavelength than the red light which has no longer wavelength. When the sunlight passes through the atmosphere, புரியுதுங்களா? சன்லைட் வந்து இந்த அட்மாஸ்பியர் தான் அது நம்மளுடைய இதில் எர்த்துக்கு மேலே இருக்கிற அந்த இதில் வந்து நம்ம படும்போது the fine particle of the atmosphere scatter the blue color more strongly. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ப்ளூ கலர் மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேட்டர் ஆகும். ஸோ then the red and so the sky appears in blue color. இப்போது எர்த்தில் வந்து அட்மாஸ்பியரே இல்லைனாக்கா என்ன நடக்கும்? பிளாக் அண்ட் கலரில் தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், no atmosphere there would not be any scattering of the light and sky would appear very dark means very black in color. The sky appears dark at very high altitude. மேலே போக போக இப்படி தான் இருக்கும். சரிங்களா? மேலே போக போக அட்மாஸ்பியரில் உங்களுக்கு காற்று இருக்காது, அப்போ வந்து பிளாக் இன் கலரில் இருக்கும். அப்போ இப்போ பார்க்குற நம்ம ஸ்கை வந்து ப்ளூ இன் கலரில் இருக்கும். சரிங்களா? அட்மாஸ்பியர் கொஞ்சம் பிஃபோராக தான் இருக்குது. தட் இஸ் ஃபைன். hope this clear to you. நம்ம இப்போ வாட் இஸ் மீன் பை அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக நான் வந்து 3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து சன்லைட் ஏன் வந்துட்டு உங்களுக்கு பிரைட்டாக தெரியுது, தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபினாமினா. அண்ட் வந்து இந்த அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷனால் சன் வந்து ரைஸ் ஆகிறது வந்து 2 minutes பிஃபோர் நீங்கள் பார்க்க முடியும். சன்செட்டை வந்து மறைகிற சன்செட்டை வந்து ஆஃப்டர் 2 minutes வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த 3 ஃபினாமினாவும் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன். ஓகேங்களா? டெஃபினேஷன் பார்த்தலாம். when the light enter from the one medium to another there is a deviation. ஓகேங்களா? டீவியேஷனாக பெண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டாரு. நீங்கள் யூ ஆர் ஸ்டாண்டிங் லைக் திஸ், யூ ஹேவ் டு இமேஜின் யுவர் செல்ஃப். ஓகே, யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் த earth. இது வந்து earth, நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. யூ ஆர் லுக்கிங் அட் த ஸ்டார், ரைட்? ஸோ ரே பாத் அந்த வந்து இந்த பிரைட் லைட்லேருந்து ஒளி வருது இல்லையா, அந்த ரே பார்த்து இப்படி வருது. இப்போது ஏன் இங்கே பெண்ட் ஆகுது அப்படின்னாக்கா, இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். இது வந்து ரேரர் மீடியம்னு சொல்லுவாங்க. ரேரர் மீடியம்னா காற்று.
இப்போது உங்களுடைய என்விரான்மெண்ட்டில் அட்மாஸ்பியரிக் என்விரான்மெண்ட்னாவே டிஃப்ரெண்ட் லேயர் மாதிரி போர்வை போல் போத்திருக்கும். நம்மளுடைய எர்த்துக்கு மேலே வந்துட்டு டிஃப்ரெண்ட்ஸ் லேயர் வந்து இப்படி இதில் காற்றோடைய டென்சிட்டி வேறு மாதிரி இருக்கும், இதில் வந்து காற்றோடைய டென்சிட்டி வேறு மாதிரி இருக்கும், அப்புறம் டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் பண்ணி தான் ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்கும். அப்படியே டைரெக்டாக ட்ராவல் ஆகி கண்ணுக்கெலாம் வராது. இவ்வளோ லேயரை தாண்டி இது வந்து ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கு. சரிங்களா? that you have to understand. ஆக்சுவலாக இங்கே இன்க்ரீஸிங் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்படின்னாக்க லைட் ட்ராவல் வந்து மோர் ஸ்லோலி. இங்கே வரும்போது வந்து லைட் வந்து ட்ராவல்ஸ் ஸ்லோலி, ஓகேங்களா, ஸ்லோலி த்ரூ த மீடியம், ஓகே, பென்ஸ் மோர் அண்ட் இஸ் ரிஃப்ராக்டட் மோர் எஃபிஷியன்ஸ்லி, ஓகேங்களா, அதுதான் இதனுடைய காரணம், ஓகேங்களா. டென்சர் மீடியமில் வந்து இண்டெக்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், deviation its path. This phenomenon is called a refraction of the light. Atmosphere is composed of the layer of the various optical densities. அப்படின்னா நிறைய லேயரால் போத்தப்பட்டிருக்கும். அப்படி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, பிகாஸ் ஆஃப் திஸ் லைட் ரேஸ் பாசிங் த்ரூ தி வேரியஸ் லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பியர், ரைட், கெட் டீவியேட்டட், ஓகேங்களா, பெண்டாய் உங்களுக்கு வரும் லைக் திஸ். Many interesting phenomena can be observed because of the atmospheric refraction. Some of them are twinkling of the star. Twinkling of the star வந்து ஒரு பாயிண்ட் சோர்ஸ் மாதிரி இது, சரிங்களா. அந்த பாயிண்ட் சோர்ஸ் வந்து ஆக்சுவலி அது வந்துட்டு பிளிங்க் ஆகிறது கிடையாது, நம்மளுடைய கண்களுக்கு அப்படி தெரியுது, சரிங்களா. அட்வான்ஸ் சன்ரைஸு அண்ட் டிலேடு சன்செட்டு பிகாஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன், ஓகேங்களா. அதுவும் பார்த்துடலாம். இங்கே ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க, இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ரியலாக இங்கே ஸ்டார் இருக்கும், உங்களுக்கு ஆப்பரண்ட் ஸ்டார் வந்து ஹைட்டில் இருக்கிற மாதிரி தெரியும், ஓகேங்களா. இது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹரிசான்னா என்ன டேர்ம்னு பாருங்கள். லெட் மீ சேஞ்ச் இன் கலர். இப்போது இந்த ஹரிசான் என்ற டேர்ம் வந்து இப்போ கடல்கிட்ட நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, அந்த கடலுடைய எட்ஜும் கடலுக்குரிய எட்ஜை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது, பட் நின்னா அப்படி தானே தெரியும், வானமும் இந்த கடலும் இணையிற மாதிரி ஒரு இருக்கும், தட் இஸ் கால்டு ஹரிசான். ஆனால் அது பார்க்க முடியாது, பட் நம்ம இங்கே நின்று பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் நம்மளுக்கு, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பூமியில் நின்றுட்டுருக்கீங்க, பூமிக்கு மேலே யூ இமேஜின் யுவர் செல் யூ ஸ்டாண்டிங் அபோவ் தி எர்த். அப்படி நின்றுட்டு உங்களுடைய ஆப்பரண்ட் பொசிஷனாக ரியலாக இல்லவே இல்லை, சன் ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது, ஹரிசான்னா இங்கே வந்து ஒன்றும் வந்து இன்னும் எர்த்துக்கிட்ட வரல, நம்மளை கண்களுக்கு பார்க்குற மாதிரி சன் வந்து ரைஸ் ஆகவே இல்லை, ஓகேங்களா. ஹரிசான் வந்து உங்களுக்கு இங்கே தான் இருக்குது, பட் முன்னாடியே தோன்ற மாதிரி ஒரு பிம்பம் உங்களுக்கு தோணும், ஆப்பரண்ட் பொசிஷன். ஆக்சுவலாக இது நாட் ரியல், மாயைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது முன்னாடியே உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகிடும், சரிங்களா. இதுதான் இதனுடைய அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷனுடைய பவர், சரிங்களா. ஆனால் 2 minutes பிஃபோராகவே நீங்கள் சன்ரைசஸ் பார்த்தாலாம், அண்ட் ஆஃப்டர் சன்செட் வந்துட்டு உங்களுக்கு 2 minutes லேட்டராக தான் மறையும், ஆனால் உங்களுக்கு மறைஞ்ச மாதிரி ஒரு பிம்பம் தெரியும், பிகாஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் அது ஒன்றும் இல்லை, ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இடத்துல இருக்கிற டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் த டெம்பரேச்சரையும் காற்றையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் கண்களை சேர்றதால இந்த மாதிரி ஒரு பிம்பம் தெரியுது, ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ராக்ஷனை பற்றி பார்த்தோம், இப்போ வந்து அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் பார்க்குறோம், சரிங்களா. அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன்னால் இந்த எர்த்து வந்து நிறையா லேயரால் வந்து சரௌண்டட் பை அர்த், சரிங்களா. நிறையா வந்து டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் மேலே போக போக, ஓகேங்களா. எர்த்து சர்ஃபேஸ்க்கு மேலே போக போக உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து மாறும், ஏர் பார்ட்டிக்கல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரிங்களா. அப்போ லைட் வந்து இப்போது இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைட் வந்து ஸ்டார்ஸ் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டாரு. அப்போ அங்கேருந்து இங்கே வரும், இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஏர் பார்ட்டிக்கல் இருக்கும், ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இங்கே சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இந்த லேயரில் வரும்போது இந்த லேயர்லையும் சேஞ்ச் ஆகும். இப்படி சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கண்களுக்கு வந்து தெரியும். ஆக்சுவலாக ஸ்டார் வந்து ஜொலிக்கிறது இல்லை, உங்களுக்கு அது மாதிரி வந்து ஆப்பரண்ட் பொசிஷன் ஆஃப் தி ஸ்டார்னு சொல்லுவாங்க அதை, சரிங்களா. நெக்ஸ்ட் என்டர் அவர் கிளாஸ் அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம், சரிங்களா. The refraction of the light by different layers of the earth atmosphere is known as the atmospheric refraction. அதான் சொல்கிறேனே, டிஃப்ரெண்ட் லேயரை கடந்து வரும்போது இந்த லைட் வந்து உங்களுக்கு பெண்டாகி அதுக்கப்புறம் உங்களோட கண்களுக்கு தெரியும். Different layer of the air have the different optical densities and result in a refraction of the light rays through the atmosphere.
டெய்லி லைஃப்பில் என்னென்ன வந்துட்டு அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷனால் என்னென்ன நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து கம் அக்ராஸ் பண்ணுறோம்னு பார்க்கலாம். apparent flickering of the object placed behind the hot fire object. இந்த நெருப்பு ஒரு வுட்டெல்லாம் வச்சு எரிய வைக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னாக்கா, இப்போ கீழே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா, மேலே போக போக உங்களுக்கு கோல்டு ஹேர் இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னு சொல்கிறதுனா, இப்போ வந்து ஃபயரை வந்து நான் ஃபயர் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லோ கலரை எடுத்துக்கோமே, இப்போ வந்து ஃபயர் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து காற்று வந்து ஹாட் ஹேராக இருக்கும். இங்கே இந்த சரௌண்டிங்ஸில் ஃபுல்லாகவே என்ன இருக்கும், சூடான காற்று இருக்கும். பட் மேலே மேலே கோல்டு ஹேர் இருக்கும். புரியுதுங்களா? கூலிங்கான காற்று இருக்கும். இது அப்படியே இருந்துருமா? அப்படியே இருக்காது. இது மேலே போக போக உங்களுக்கு ஹாட் ஏர் எப்பவுமே வந்துட்டு ஜென்ரல் ஃபினாமினா, ஹாட் ஏர் எப்போவுமே மேலே வந்து ஃப்ளோ ஆகும். அதுதான் பலூன்லாம் பார்த்திங்கன்னா, ஹீலியம்லாம் வந்துட்டு ஹாட் பலூன் ஹேர்லாம் வந்துட்டு காற்றை ஃபில் பண்ணி மேலே பறக்க விடுவாங்க. மேலே அது பறந்து போயிட்டே இருக்கும். அது உள்ளே வந்து சூடான காற்று இருக்கிறதால தான் அது பறந்து போயிட்டே இருக்கும் மேலே. சரிங்களா? அதே போல் தான் அந்த ஃபினாமினா இங்கே எடுத்து பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த ஹாட் ஏர் வந்துட்டு இப்படி வந்து ரிவர்ஸில் வரும். இந்த கோல்டு ஏர் வந்து இப்படி வரும், இந்த ஹாட் ஏர் வந்து அப்படி போகும். சரிங்களா? இது ரிவர்ஸர் இப்படி ஆகிட்டே இருக்கிறதால தான் உங்களுக்கு ஃப்ளிக்கரிங் ஆஃப் தி ஃபயர். நெருப்பு ஒரு மாதிரி ஸ்பார்க் லைட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது மேலே ஃபயரை வந்து வுட்டை வந்து நல்லா ஃபயர் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே அண்ணாந்து பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு ஃப்ளிக்கரிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நெருப்பு தூளாக வந்துட்டு பறக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். தட் இஸ் கால் த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் தி அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷனால் நடக்குது. ரிஃப்ராக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட்டு, பெண்டிங் ஆஃப் த லைட். இங்கே அட்மாஸ்பியரிக்கில் நிறைய லேயர் இருக்கிறதால அந்த லேயரால் பெண்டிங் ஆகி உங்களுடைய கண்களுக்கு இப்படி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. apparent position of the star. ஆக்சுவலாக பொசிஷன் ஆஃப் த ஸ்டார் வந்து ஆக்சுவலி இங்கே தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப தூரமாக இருக்கும். சரிங்களா? அட்வான்ஸ் சன்ரைஸ் அண்ட் டிலே சன்செட். ஆக்சுவலாக சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 minutes பிஃபோரை நீங்கள் சன்ரைஸை பார்த்துருவீங்க. சரிங்களா? டிலேனா அது மறைஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் 2 minutes கழிச்சு தான் பார்க்கவே முடியும். திஸ் இஸ் ஆஃப் தி ஒன்லி அட்மாஸ்பியரிக் ரிஃப்ளெக்ஷனால் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ட்விங்க்லிங் ஆஃப் த ஸ்டார். சரிங்க? apparent position of the star. Increasing refractive index makes the starlight bends downwards that means downwards the normal, towards the normal, and thereby the apparent position of the star is slightly higher. Apparent position of the actually star வந்து இங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், apparent position of the star is slightly higher than its actual position. ஆக்சுவல் பொசிஷனை விட ஹையராக இருக்கிற மாதிரி தெரியுது பிகாஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன். ரைட்? திஸ் apparent position of the star is not fixed. It keeps on changing slightly since the atmospheric condition of the earth keep varying. The twinkling of the star is also due to the atmospheric reflection. இப்போ வந்து நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். I will show the picture that you understand more. Now we are going to see what is meant by refraction. ஓகேங்களா? இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து ஒன் மீடியம் டு ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் ட்ராவல் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ வேக்யூம்னா காற்று இல்லாத இடத்துல ஸ்பீட் ஆஃப் லைட் வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சரிங்களா? அதே தான் ஏர்லேயும் காற்றுலையும் அதான் இருக்குது. ஓகேங்களா? கிளாஸில் வந்து கொஞ்சம் டென்ஸ் மீடியமாக இருக்கும். டென்ஸ் மீடியம்னா கிளாஸ் வந்து கண்ணாடி கிளாஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வந்து இந்த மாலிகுல்ஸ் வந்து கிட்டையாக வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஸாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். டென்ஸ் மீடியம். கிளாஸு வாட்டர்லாம் கொஞ்சம் டென்ஸ் மீடியம்னு சொல்லிக்கலாம். காற்று எப்படி இருக்கும்? தூரமாக அதனுடைய பார்ட்டிக்கல் வந்து பரவி இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து வேக்யூம்லேயும் காற்றுலேயும் ஸ்பீடாக இருக்கும். டென்சர் மீடியம், இது வந்து டென்சர் மீடியம்னு சொல்லலாம். இது வந்து ரேரர் மீடியம்னு சொல்லலாம். ரேரர் மீடியம். இது வந்து கிளாஸ் வந்து டென்ஸ் மீடியம், வாட்டர் ஆல்சோ டென்ஸ் மீடியம். சரிங்களா? இதில் எப்படி ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ரேரர் மீடியம் எது? காற்று. இங்கே தெரியுதுங்களா? பிளாக் இன் கலரில் இருக்குது. இது வந்து காற்றுல வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இது வந்து லைட் வருது, என்டர் ஆகுது. எது? இது வந்து வாட்டர். தெரியுதுங்களா? இது ப்ளூ கலரில் இது வந்து வாட்டர். சரிங்களா? வாட்டர் H2O. இப்போது இந்த காற்றிலிருந்து இந்த வாட்டருக்குள்ளே லைட்டு வந்து ட்ராவல் ஆகுது. சரியா?
ஓகே, ட்ராவல் ஆகும்போது அதனுடைய ஸ்பீட் ஆஃப் வந்து இங்கே வேறு தானே இருக்குது. அது எப்படி நேராக ட்ராவல் ஆகும் இல்லையா? ஆகாது, கொஞ்சம் பெண்டிங் இருக்கும். இந்த பெண்டிங் ஆஃப் லைட் இஸ் கால்டு ரீஃப்ராக்ஷன். புரியுதுங்களா? கான்செப்ட் இதான். வாட்டர் வந்து டென்சர் மீடியமாக இருக்கும், கொஞ்சம் கிட்ட க்ளோஸ்டு பார்ட்டிக்கல் இருக்கும் வென் கம்பேர் டு தி காற்றை கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஏர் பார்ட்டிகல் தூரமாக இருக்குது, இங்கே வந்து ஏர் பார்ட்டிகல் கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பெண்டாகி வருது பாருங்கள். வாட்டர் இஸ் ஏ டென்சர் மீடியம், காற்று இஸ் ஏ, ஏர் இஸ் ஏ ரேரர் மீடியம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்களே செய்யலாம். ஜஸ்ட் டேக் த கண்ணாடி கிளாஸ் அண்ட் புட் இட் இன் த யுவர் ஸ்பூன். எப்படி தெரியுது உங்களுக்கு? ஸ்பூன் உடஞ்ச மாதிரி தெரியுதுங்களா ஒரு ஃபீலு? அதுதான், வெளியே இருக்கிற மீடியம் வந்துட்டு ஏர் மீடியம், உள்ளே இருக்குது வாட்டர் மீடியம். நம்ம நினச்சிப்போங்க ஒருவேளை ஸ்பூன் வந்து உடஞ்சிடுச்சோ அப்படின்ட்டு. பட் இஸ் நாட் ரியலி, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ரிஃப்ராக்ஷன், ரைட்? இங்கே பாருங்கள், ஒரு சைல்டு வந்து இங்கே வந்து கீழே வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மீன் தொட்டியை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மீன் தொட்டி இருக்குது, எப்படி இருக்குது? இது வந்து வேறு ஃபெனோமினா. ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். திஸ் இஸ் ஆல்சோ அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸ்விம்மிங் பூலில் உள்ளுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னாக்கா அடியில் இருக்கிற மீன் உங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியும். ஐயோ நம்ம போய் பிடிச்சிக்கலாமோ அந்த மீனை அப்படின்ற மாதிரி தோணும். ஆக்சுவலாக நீங்கள் கையை விட அது வந்து மீனுடைய டெப்த் வந்து ஆழமாக போயிட்டுருக்கும். இது வந்து அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. லெட் மீ கிவ் த சம் மோர் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் வெயிட். பட் இது பாருங்கள், இதுவும் ரிஃப்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் தான். இது அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போது லைட் வந்து என்டர் ஆகுது இல்லைங்களா? எங்கேருந்து? டென்சர் மீடியத்துக்கு உள்ளே வருது இல்லையா? டென்சர் மீடியத்துக்கு உள்ளே வரும்போது அவே ஃப்ரம் த நார்மல் பொசிஷன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து அவே ஃப்ரம் தி நார்மல் பொசிஷன் பாருங்கள். ஓகே, பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு டென்சர் மீடியம் இருக்கிறதால இது வந்து ரேரர் மீடியம். இது வந்து காற்று. ஆக்சுவலாக இது வந்து காற்றுல உள்ள, இது வந்து வாட்டரு, இது வந்து காற்று. அவே ஃப்ரம் தி நார்மல். இங்கே வந்து டென்சர் மீடியத்துக்குள்ளே வர்றதால டுவர்ட்ஸ் தி நார்மல். ஓகே, ஒரு இன்னொன்று வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னாக்கா காற்று ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து மெட்டீரியல் எந்த ஒரு மெட்டீரியலை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதை தான் நம்ம இன்ஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஆப்டிக்கல் டென்சர், இங்கே பாருங்கள், ஆப்டிக்கல் டென்சர் வந்து the medium with higher value of refractive index. டென்சர் மீடியம் கிளாஸு அந்த மாதிரி டென்சிட்டாக இருக்குல்ல, அதில் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஆப்டிக்கலி ரேரர் மீடியத்தில் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து லோவாக இருக்கும். இந்த ரிஃப்ராக்ஷன், வாட் இஸ் மீன் பை ரிஃப்ராக்ஷன்? அகெயின் ஒன் மோர் டைம் ஐ am explaining. Refraction வந்து change in the direction of the light as it passes across the boundary separating two media caused by its changes in speed. ஒன்றும் இல்லை, அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இந்த மீடியமை பொறுத்து மாறும். வெதர் இட் இஸ் ஏ ரேரர் மீடியம், வெதர் இட் இஸ் ஏ டென்சர் மீடியம் பொறுத்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து பெண்ட் ஆகும். சரிங்களா? அதுதான். இப்போ ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் இருந்தால் லைக் வாட்டரு, கிளாஸாக இருந்துச்சுனாக்கா, இங்கே பாருங்கள், இப்போ இந்த பென்சில் நம்ம உள்ளே போட்டோடனே இப்படி தானே வரும். அது இப்படின்னா இப்படி சைடாக போகிறோன்னா இப்படி நேராக வந்து நிற்கும். திஸ் இஸ் அ நார்மல் பொசிஷன். இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். பட் இது டென்சர் மீடியமாக இருந்தாக்கா டுவர்ட்ஸ் தி நார்மல் வரும். இங்கே பாருங்கள், அது பக்கத்துலேயே இருக்குது, நிறைய டிவியேஷன் ஆகலை. உங்களுக்கு பென்சில் வந்து பக்கத்துலேயே இருக்குது. திஸ் இஸ் த டுவர்ட்ஸ் தி நார்மல். இங்கே பாருங்கள், ரேரர் மீடியம் காற்றுல எப்படி இருக்குன்னாக்கா அவே ஃப்ரம் தி நார்மல். எவ்வளோ டிவியேஷன் ஆகிருக்கு பாருங்கள். இங்கேருந்து போட்ட பென்சில் வந்து இப்படி போகுது. சரிங்களா? தட் இஸ் அ நார்மல் பொசிஷனுக்கு கிட்ட இல்லாமல் அவே ஃப்ரம் தி நார்மல். ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது வாட் இஸ் மீன் பை டிஸ்போர்ஷன். டிஸ்போர்ஷன் அப்படின்னா தமிழில் வந்து ஒளி பரவல். டிஸ்போர்ஷன் ஆஃப் லைட், டிஸ்போர்ஷன் ஆஃப் தி லைட். ஒளி பரவல் தமிழில் சொன்னால் ஒளி பரவல் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டியூப் லைட்டை நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஒரு டியூப் லைட்டை வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில், டிரான்ஸ்பரண்ட்னா என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த பக்கம் நீங்கள் உங்கள் கண்களை வச்சு பார்த்தாக்கா அந்த பக்கம் இருக்கிற பொருள் வந்து தெரியணும். தட் இஸ் கால்டு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஓகே, ஒரு ட்ரையாங்குலராக இருக்கிற ப்ரிஸமை நான் எடுத்துக்கிறேன். ப்ரிஸம் எடுத்துகிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணலாம். இன்றைக்கி லைட்டை வந்து பாஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த 7 கலர்ஸ், ஓகேங்களா? ரெட்டு, ஓகே, திஸ் இஸ் த ஆரஞ்ச், திஸ் இஸ் த எல்லோ, திஸ் இஸ் த க்ரீன், திஸ் இஸ் த ப்ளூ,
this is the indigo, this is the violet color. இந்த 7 கலர்ஸும் இந்த ஒயிட் கலருக்குள்ளே இருக்குது. அதை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில் வந்து பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம், dispersion of a light is this phenomena of the white light splitting of its 7 colors. ஓகேங்களா? passed through the prism of any other object. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக லேபுக்குள்ளே செய்கிறோம். ஓகேங்களா? திஸ் இஸ் கால் டிரான்ஸ்பரண்ட் ப்ரிசம். இப்போ பாருங்கள், இந்த ரெட் கலரை பற்றி இங்கே பார்க்கும்போது இந்த ரெட் கலர் வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது. எப்படி ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னா கொஞ்சமாக ரிஃப்ராக்ட் ஆகிருக்கு, டீவியேஷன் சொல்லலாமா, கொஞ்சமாக டீவியேஷன் ஆகிருக்கு வென் கம்பேர்ட் டு தி வயலட் கலர். வயலட் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு டீவியேட் ஆகி எந்த அளவுக்கு பெண்ட் ஆகிருக்கு பாருங்கள் வயலட் கலரு. சரிங்களா? இது எதனால் அப்படின்னாக்கா லீஸ்ட் டீவியேஷன் வந்து லாங்கஸ்ட் வேவ் லென்த்தாக இருக்குது அவங்களுக்கு. ரெட் கலர் வந்து லாங்கஸ்ட் வேவ் லென்த்தை தர்றதால தான் நம்ம வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து ரெட் கலர் பேனர்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய லாங்கஸ்ட் வேவ் லென்த்தை தர்றதால. கடற்கரையெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் வச்சுருப்பாங்க இல்லையா, கடற்கரை விளக்கத்தெல்லாம் தூரத்துலேருந்து வரவங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக லாங்கஸ்ட் வேவ் லென்த் கொடுக்கறதால இந்த ரெட்டின் கலரை மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் நானே கூட ரெட் கலர் தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இதுவுமே ரெட் கலர் இருக்கிறதால ஐ எம் யூஸிங் த க்ரீன். ஓகே, நல்லா விசிபிளாக தெரியறதால. சரிங்களா? violet color வந்து refracted is most because of this is the shortest wavelength. சரிங்களா? ஒவ்வொரு கலருமே அதுக்கேற்ற மாதிரி டீவியேஷன் ஆகும் because of the refractive index. What is meant by refractive indexன்னு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டாபிக். அது ரொம்ப வந்து டீட்டெயிலாக போகணும். அது கலருடைய அதை வந்து நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஜஸ்ட் லீவ் இட். ஓகேங்களா? இப்போ ஓகே, ஆர்டிஃபிஷியலில் மட்டும்தான் இந்த கலரை வந்துட்டு ஒயிட் கலரை பாஸ் பண்ணி இந்த 7 கலர் ஸ்ப்ளிட் ஆகிறத பார்க்க முடியுமா, லேபுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் அட் ஆல். யூ கேன் யூஸ் நேச்சுரல் ஃபினோமினான்னு ஒன்று இருக்குது. நேச்சுரல் மழை வருதா, மழை வரும்போது ஒரே ஒரு ட்ராப்லெட்டை மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்களா, அந்த ஒரே ஒரு ட்ராப்லெட் இப்படி இருக்குமா, துணி வாஷ் பண்ணும்போது சோப்பு தண்ணிலாம் இருக்கும்போதுட்டு இந்த பசங்களாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் ப்ரிசமாக எடுத்துக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ப்ரிசமாக எடுத்துக்கிட்டு ஒயிட் கலரை பாஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒயிட் கலர்ஸ் 7 கலர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சோப்பு வாட்டரில் நீங்கள் பண்ணலாம். பசங்களாம் இந்த 10 rupees அந்த பேக்கெட் இருக்கும்ல, அதை வாங்கி ஊதுவாங்க இல்லையா, அந்த ஒரு மெட்டீரியலில் கூட நீங்கள் இந்த ப்ரிசமோடைய ஸ்ப்ளிட்டிங் கலர்ஸ் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் நேச்சுரல் ஃபினாமினா. யூ ஹேவ் டு என்ஜாய் த டே டு டே சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? லெட்ஸ் கோ. இப்போ பாருங்கள், இது வந்து சன்லைட். மழை வந்திருக்கு, ஒரு ரெயின் ட்ராப் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? சன்லைட் வந்து ஒயிட் கலரை வந்து பாஸ் பண்ணுது. இப்போ உங்களுக்கு 7 கலராக பிரியுது பார்த்தீங்களா? ஓகேங்களா? நீங்கள் இருந்து பார்க்குறீங்க. ஆனால் வந்து ஆப்போசிட் சன்னுடைய ஆப்போசிட் சைடில் இருந்து தான் நீங்கள் ரெயின்போ வந்து பார்க்க முடியும். இங்கே தான் ரெயின்போ இருக்கும். சரிங்களா? ஆப்போசிட் சைடில் தான் இது வந்து ரெயின்போ கிடைக்கும் உங்களுக்கு. ரெயின்போ இஸ் ஏ ஃபார்ம்ட் டியூ டு தி டிஸ்பர்ஷன் ஆஃப் தி ஒயிட் லைட் பை தி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆக்ட் ஆன் ஏ ஒயிட் ப்ரிசம். இந்த மாதிரி ப்ரிசமாக இது யூஸ் ஆகுது. ஓகே, ரெண்டும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ரெயின்போ இஸ் ஃபார்ம்டு த ஆப்போசிட் சைட் ஆஃப் தி சன். இது வந்து ஆப்போசிட் சைடில் தான் விழும். ஐ ஹோப் திஸ் கிளியர் டு யூ.